இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. அதில் ஒரு கொஸ்டின் தான் செகண்ட் கட் ஆஃப் வருமா, எப்போ வரும், தேர்ட் கட் ஆஃப் வருமா, எப்போ வரும்னு கேட்குறீங்க. இப்போ வந்து அதை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் கட் ஆஃப் வருமானு கேட்டிங்கன்னா வரும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப்லேயே வந்து நிறைய பேருக்கு சீட் அலாட் பண்ணிட்டாங்க. முக்கால்வாசி சீட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து என்னன்னா அவங்க எல்லாருமே அட்மிஷன் போட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுகிற வச்சு தெரிஞ்சிச்சு. சில பேர்லாம் போய் அட்மிஷன் போடல. இப்போ அந்த சீட்டில் பேலன்ஸ் இருக்கும். ஸோ வந்து அந்த சீட்டை வச்சுலாம் கொஞ்சம் செகண்ட் ரவுண்டு வர சான்ஸ் இருக்குது. தேர்ட் ரவுண்ட் தான் டவுட்டு. செகண்ட் ரவுண்ட் வர சான்ஸ் இருக்குது. கம்பல்சரி வர சான்ஸ் இருக்குது. அதனால் செகண்ட் ரவுண்ட் வர சான்ஸ் இருக்குது. தேர்ட் ரவுண்டு தான் டவுட்டு. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போயே சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ரவுண்டு அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல முடியும். 23ஆம் அப்புறம் 1 வீக்கில் தெரிஞ்சிடும். செகண்ட் ரவுண்டு வருமா வராதான்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி செகண்ட் ரவுண்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா 85, 86 இந்த மாதிரி பர்சன்டேஜ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சீட் வந்து கிடைக்கும். அது சொல்லிடுறேன். தேர்ட் ரவுண்ட் வந்து 83, 82 இந்த மாதிரி பர்சன்டேஜ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் தேர்ட் ரவுண்ட் வந்து டவுட்டு தான், இதையாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ரீஅலாட்மெண்ட் போட்டவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, காலேஜ் போகணுமான்னு கேட்குறீங்க. ஆமாம், கண்டிப்பாக காலேஜ் போகணும் தான். காலேஜ் போகாமல் இருக்கக்கூடாது. காலேஜ் போயே ஆகணும். அட்டென்ஸ் ஏன்னா இம்பார்ட்டன்ட். ரீஅலாட்மெண்ட் அங்கே போய்ட்டு காலேஜ் போய்கிட்டே ரீஅலாட்மெண்ட்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க வேறு காலேஜுக்கு. அப்போ வந்து கொஞ்ச நாளில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு காலேஜுக்கு போகாமல் இருக்காதீங்க. அதனால நீங்கள் அட்மிஷன் போடாமலே இருக்காதீங்க. போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச சீட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சீட் கிடைக்காம இருக்குது. நீங்கள் வந்து கிடைக்கிற சீட்டையும் மிஸ் பண்ணுறீங்கன்னு தோணுது. அதான் நீங்கள் கிடைச்ச சீட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக போய் காலேஜ் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 இயர் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்மிஷன் போட சில சர்டிஃபிகேட்டில் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து லெட்டர் ஃபார்மேட் வேணும்னு சொல்லி என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள். கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். எப்படி எழுதுன்னு சொல்லி சொல்கிறேன். அது மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதி அவங்க சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்க. ஃபீஸ் வந்து பிசி, டிஎன்சி, எம்பிசி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓசி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 850 செமஸ்டர் ஃபீஸு. ஆனால் எஸ்சி, எஸ்டிக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. நல்லா கிளியராக பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கணுமான்னு கேட்டிங்க. இல்லை, புக்ஸ் எல்லாம் வாங்காது உங்கள் விருப்பம். படிக்கிறதுக்கு வந்து கைட்லேயே சில பேர் படிப்பாங்க, புக்லேயும் சில பேர் படிப்பாங்க. அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் படிச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஜூலை 13 அன்றைக்கி வந்து நீங்கள் காலேஜ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். நீங்கள் போயிட்டு புக்ஸ்லாம் அப்பயே வாங்கிட்டு போக தேவையில்லை. உங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க என்னென்ன புக் வாங்கணும், என்னென்ன கைடு வாங்கணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ எங்கள் காலேஜில் ஒரு விதமாக இருக்கும், சில காலேஜ் வந்து ஒரு விதமாக இருக்கும். ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போயே நீங்கள் அவசரப்பட வேணாம். ஜூலை 13 அன்றைக்கி போய் காலேஜுக்கு மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது மட்டும் பண்ணால் போதும். வேறு என்ன விஷயம்னா, ஜூலை 13 அன்றைக்கி ஒரே ஒரு நோட்டு, ஒரே ஒரு பென்னு மட்டும் கொண்டு போனால் போதும். அப்புறம் அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. டவுட்டு கேட்டுருந்தீங்க, ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். என்னோடய வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.